ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும் விஜய் இருந்துட்டு என்னுடைய வாழ்வில் வந்து நீ வந்து என்னுடைய இழந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையும் வந்து திரும்ப கொடுத்த மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு பலூன் வந்து ஹார்டின் போட்ட பலூன், அது ரெட் கலர் பலூன் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட மல்லிகிட்டையும் வந்து கொடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, காத்துல வந்து அடிச்சுக்கிட்டு வந்து போகவும், அவங்க 2 பேருமே வந்து என்னங்க நீங்கலாம் வந்து இப்படி வந்து பேசிட்டுருக்கீங்க. நான் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்காக தான், நீங்க வந்து எப்பயுமே எனக்காக தான் அப்படின்ற மாரி வந்து நான் வந்து நெனச்சிட்டுருக்கேன். நீங்க வந்து என்ன இது வந்து புதுசா வந்து என்கிட்ட வந்து இப்படி வந்து பேசிட்டுருக்கீங்க. அப்படின்ற மாரி வந்து நம்ம மல்லி வந்து பேசவும், உடனே அந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து காத்துல வந்து பறந்து போகுது. அந்த காத்துல பறந்து போன பலூன வந்து என்ன பண்றாங்க, நம்ம விஜய் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓடி போய் வந்து பிடிக்கிறதுக்காக வந்து ஓடுறாரு, தாவுறாரு, பாடுறாரு, அப்படியே வந்து பறக்குறாரு. சரி ஓகே. கிட்டத்தட்ட வந்து பலூனை வந்து நெருங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அந்த பலூன் வந்து மறுபடியும் வந்து அடிச்சுட்டு வந்து போகுது. அந்த பலூன் வந்து அடிச்சுட்டு வந்து எங்கே வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கடந்த காலத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அப்படி வந்து என்னடா வந்து கடந்த காலம், அவர் வந்து என்ன கோமாக்கு வந்து போயிருந்தாரா இதுக்கு முன்னாடி? இல்லை வந்து ஏதாச்சும் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இருந்ததா? அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து கேட்பீங்க. அந்த மாரியெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனா, அவருக்கு வந்து இருந்த மிகப்பெரிய ப்ராப்ளம் அவர் வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாருல்ல இந்த கதிரேசன் சொட்ட மண்டையன். ஆனா, அவரு வந்து கொலை பண்ணல. ஒரு ஆக்சிடென்ட்டா தான் வந்து நடந்தது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ ரேணுகா வந்து எப்படி வந்து கொலை பண்ணாங்க? ஒரு மாடியிலேருந்து வந்து கீழ வந்து தவறி வந்து விழுந்துட்டாங்க அப்படின்ற மாரியெல்லாம் வந்து நெறையவே வந்து சொன்னாங்க. ஆனா, இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து ஒரு நாளும் வந்து எப்படி வந்து இறந்தாங்க அப்படின்ற மாரி வந்து நமக்கு வந்து காட்டவே இல்ல. ரேணுகா வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து காட்டவே இல்ல. ஆனா இந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேணுகாவ வந்து காட்டுறாங்க. எப்புட்றா வந்து ரேணுகாவ வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வந்து ரேணுகா மாரியே இருக்கிற பொண்ண வந்து காட்டுறாங்களா? இல்ல ரேணுகாவையே வந்து காட்டுறாங்களா? ஏன்னா ரேணுகா வந்து மாடியிலேருந்து வந்து தவறி வந்து விழுந்து விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெத் ரிப்போர்ட்டு எல்லாமே வந்து அதுக்கான கேஸு எல்லாமே வந்து போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது, இப்போ வந்து எப்படி வந்து ரேணுகா வந்து உயிரோட வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் வந்து இருக்கும். அப்படிதாங்க வந்து எனக்கும் வந்து ஒரு குழப்பமா இருக்கு. அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து விஜய் வந்து பலூன வந்து எடுத்துட்டு, எப்படியோ வந்து கடைசியில வந்து அந்த பலூன வந்து புடிச்சு, அதுக்கப்புறம் அந்த பலூன வந்து எடுத்து அப்படியே பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. நம்ம மல்லியும் வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. என்ன இவரு வந்து ஓடி போய் வந்து பலூன வந்து பார்த்து சிரிச்சுட்டு, பிடிக்காமயே வந்து விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து நம்ம மல்லியும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே. கடைசியில வந்து பலூன வந்து புடிச்சு எடுத்த உடனே வந்து திரும்பி வந்து பார்க்குறாங்க. இப்படி வந்து திரும்பி பார்த்ததும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து டீ வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பன்னெல்லாம் வந்து வச்சிட்டுருக்காரு. டீ கடைனாலே வந்து பன் இருக்கும் அப்படின்ற இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து அப்படியே வந்து ஒரு பைத்தியக்காரித்தனமா வந்து பைத்தியக்காரின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழையான ஒரு இதில வந்து இருந்தாங்க. வடிவத்தில வந்து இருந்தாங்க. அது இல்லாம வந்து அவங்களுக்கு வந்து மனநிலை வந்து சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அந்த மாரியான ஒரு மனநிலைக்கு வந்து மாறிட்டாங்களா? இல்ல அவங்கள வந்து யாருமே வந்து கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்களா? என்னன்னு சொல்லிட்டு வந்து புரியல. அவங்க வந்து இறந்துட்டாங்க. எப்படி வந்து ரேணுகா வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனா, இப்போ வந்து உயிரோட வந்து இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு வந்து ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சுங்க. அப்படி வந்து ஆச்சரியமானத்துல வந்து என்ன ஆனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீ கடைக்காரர்கிட்ட வந்து போயிட்டு, "எனக்கு வந்து பசிக்குது, ரொம்ப பசிக்குது. ஒரு பன் வந்து குடுக்குறியா?" அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டுருக்காங்க. "ஏம்மா உனக்கெல்லாம் வந்து வேற வேலையே வந்து தெரியாதா? காலையிலேயே வந்து வந்துடுறீங்களா? ஓடிரு சுடுதண்ணி பிடிச்சு வந்து மூஞ்சில ஊத்திருவேன்." அப்படின்ற மாரி வந்து அந்த டீ கடைக்காரர் வந்து சொல்றாரு. அவருடைய பொழப்புக்காக வந்து அவர் வந்து சொல்றாரு. காலையிலேயே வந்து ஒரு நல்ல போனியானா வந்து நமக்கு இன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து நல்லா வந்து போனியாகும் அப்படின்ற ஒரு இதில வந்து சொல்லிட்டாருங்க. ஆனா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அந்த டீ கடைக்காரர் வந்து அப்படி சொன்னதுமே வந்து விஜய்க்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு. எப்படி வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து இல்ல என்னுடைய மனைவின்னே நான் வந்து முடிவெடுக்கல. ஆனா, ரேணுகா மாரியே வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு நம்ம விஜய்க்கு. என்னுடைய ரேணுகா உருவத்தில வந்து இருக்கிறவங்கள வந்து எப்படி நீ வந்து இப்படி வந்து சொல்லலாம்? அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டார் நம்ம விஜய் இருந்துட்டு. ஆனால் அந்த இடத்துல வந்து பசியில் வந்து ரேணுகா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ரொம்பவே வந்து பசிக்குது, எனக்கு வந்து ஒரு பன் வந்து கொடு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்படி வந்து கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டீ கடைக்காரர் வந்து பண்ணை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இல்லை ரேணுகாவை வந்து பசியோடையே வந்து அமுச்சு விட்டுருவாரா, எப்படி இந்த ரேணுகா வந்து இந்த நிலைமைக்கு வந்து மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்க இதுக்கப்புறம் வந்து முயற்சி எடுப்பாங்க நம்ம விஜய், மல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கிறவங்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.